முகுந்தன் முரளி. வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு 20-25 வருஷமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கிறேன். அதாவது இந்த ஜோதிட துறையில் நிறைய இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற 40-50 ஜோதிடர்கள் எல்லாருமே ஜோதிடர்கள் தான். ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஜோதிட கருத்துக்களை பயன்படுத்தி பலருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறீங்க. நானும் என்னுடைய அனுபவத்தில் கண்ட சூட்சமங்களை உங்களுக்கு எளிமையாக விளக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கேன். அப்படி நான் என்ன சூட்சமத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த கலியுக காலத்தில் திருமண காலம்தான் முக்கியமாக விஷயமாக இருக்குது. எல்லோரும் நிறைய படிச்சிருக்காங்க, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆண் பெண் எல்லாருமே. ஆனால் திருமணம் மட்டும் குதிரை கும்பாட்டம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் திருமணம் மட்டும் அமைய மாட்டேங்குது. ஆனால் வசதியே இல்லாதவனுக்கு கூட திருமணம் நடக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அப்படியே திருமணம் நடந்தாலும் அந்த திருமணம் நிலைச்சி நிற்கிதா? ஒரு சிலருக்கு நிலைக்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம்? அப்படியே திருமணம் நடந்தாலும் ஒரு சிலருக்கு குழந்தை பேர் பிரச்சனை கொடுக்குது. அப்போ இந்த குழந்தை பேர் இதையெல்லாம் பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த கலியுக காலத்தில் நான் கொண்ட அனுபவத்தை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் படித்த ஆசிரியர்கிட்டெல்லாம் திருமண காலம் அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடம் பாரு, 7ஆம் அதிபதியை பாரு, சுக்கிரனை பாரு, செவ்வாயை பாருன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சரியாக புலப்படலை. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய தனியாக ஒரு நான் வணங்கும் சர்வேஸ்வரன் அருளால் எனக்கு கிடைச்ச ஒரு சூட்சம். இந்த சூட்சமத்தை கொண்டு பலருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த சூட்சமத்தை நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரலான்னு வந்திருக்கேன். அதாவது கருத்தரங்கத்தில் கருத்து பேசுகிறது ஒரு விஷயம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விளக்கத்தோடு கொடுக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதாவது ஜோதிடத்தை பற்றி ஒரு நாள் முழுவதும் இல்லை, 2 நாள் வேணாலும் பேசலாம், ஆனால் விளக்கம் இல்லாத உரை வீணாக போகுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் நான் விளக்கத்தோடு ஒரு 2 ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு விளக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது திருமணம் அப்படின்னா நான் எடுத்துக்கொண்ட அனுபவம் என்னென்னா, அதாவது 9ஆம் இடம் சம்பந்தப்படாமல், அதாவது திசாநாதன் திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசை 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் திருமணம். அப்போ எப்படி சம்பந்தப்படுத்துறது அப்படின்னா, அந்த திசாநாதன் 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கணும், இல்லை பார்த்து இருக்கணும், இல்லை சாரம் பெற்று இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில், அல்லது திசாநாதனாவது 9ஆம் அதிபதியுடன் சேரணும், இல்லை 9ஆம் அதிபதியாவது திசாநாதனுக்கு சம்மந்தப்படணும். ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தால் தான் திருமணம். அப்போ திருமணம் லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம், சம்மந்தமே படலைன்னா திருமணம் இல்லை. அப்போ ஜாதகத்தை பார்த்தது 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம், இவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாமில்ல. சரி, அதே போல் இப்போ சுக்கிர திசை நடக்குது, 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டுச்சு. அப்போ சுக்கிரன்னா 20 வருஷம், 20 வருஷத்தில் எந்த வருஷத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறேன் நான். அந்த 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி, அதாவது 9 புத்திகள் இருக்கு, எந்த புத்தி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். அந்த சம்பந்தப்பட்ட புத்தி வரும்போது இந்த புத்தியில் நடக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அதே ஒரு 3 வருஷம் வந்துடும் அந்த புத்திங்கிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரம் வரும்போது இந்த வருஷம் இந்த மாதத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு என்னால் ஆணித்தரமாக உறுதிட்டு சொல்ல முடியும். ஏன்னா பல 1000 ஜாதகங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி, அதாவது சொல்லுவாங்க 1000 பேரை கொண்டாதான் அற வைத்தியன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 1000 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணதுனால தான் ஓரளவுக்காவது ஜாதக பலன் எடுத்து மற்றவங்களுக்கு வழி காட்டிகிட்டு இருக்கிறேன். 1000 பேர் இல்லை இருந்தாலும் பழமொழி அப்படி தானே சொல்கிறாங்க. அது பழமொழிப்பா, அது பழமொழின்னு அர்த்தங்கள் வேற. அதாவது ஒன்றில் ஜோதிட ரீதியாகவே சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியிலேயே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அவங்க அப்பனும் உதவ மாட்டான், அப்படியே உதவுனாலும் அவன் இருக்க மாட்டான். அதனால தான் சித்திரையில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தள்ளி வைப்பாங்க. அதாவது அந்த திருமண காலத்தில் அது சடங்குகள்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. இதுபோல் ஜோதிட ரீதியாக நிறைய பழமொழிகள் நிறைய இருக்குது. அதுக்கு நான் வரல, இப்போ திருமண காலத்துக்காக சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில ஜாதகத்தை போட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு 3 ஜாதகத்தை கொடுத்துருக்குறேன், இதை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரிபடும், நீங்களும் பலருக்கு வழிகாட்டலாம். நான் கருத்தரங்கத்தில் பேசுகிறது எப்பவுமே நான் பேசுகிறத கேட்குறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க.
எனக்கு தனியாக யூடியூப் சேனல்லாம் கிடையாது. கருத்தரங்கத்து மூலியமாகவே எனக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் எனக்கு பல இருக்காங்க. நான் நிறைய வகுப்பு எடுக்கிறேன், என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. அதே போல் என்கிட்ட படிக்க வாங்க அப்படின்னு நான் உங்களை கூப்பிடல. இந்த பல கருத்தரங்கத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னாவே நீங்கள் ஜாதக பலன் எடுத்து அருமையாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்படிங்கிறத என்னுடைய அனுபவம். சரி, உதாரணத்துக்கு இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் 14/5/1995 பிறந்தவர். அதாவது 6:30 AM பிறந்தார். இவர் நம்மகிட்ட எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்தை மட்டும் நான் சொல்கிறதில்ல, ஒரு ஜாதகத்துக்கு பலனை சொல்லிட்டு தான் திருமண காலத்தை சொல்கிறேன். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் வர அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்தது உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லணும். இந்த துருவ கணிதமெல்லாம் இல்லை, நான் ஜாதகத்தை பார்த்தது சொல்லக்கூடியவர். இப்போ பாருங்கள், லக்னத்தில் புதன் இருக்குது. புதன்னா 2, நிறைய கருத்தரங்கத்தை சொல்லியிருக்கிறேன். புதன்னா 2, ராகுனா 3, கேதுனா 5, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 1 தான். இப்போ லக்னத்திலேயே புதன் இருக்குனால இவர் கூட பிறந்தவங்க 2 பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல எளிமையா. இப்போ சரி, இப்போ சரி, அதுக்கு அடுத்தது இவருக்கு என்ன படிச்சிருப்பார்? அதாவது நான் இப்போ சொல்லித்தரதெல்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லித்தரது. 3ஆம் இடங்கிறது 10th வரைக்கும், 4ஆம் இடங்கிறது +2 வரைக்கும், 5ஆம் இடங்கிறது உயர்நிலை கல்வி. இப்போ 4ஆம் அதிபதி போய் உச்சம் பெற்று பலமாக இருக்குது, அப்போ +2 இவர் தாண்டி இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது புதன் லக்னத்திலேயே இருக்குது, அப்போ இவர் 2 டிகிரி வாங்கியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. புதன்னா 2, அந்த புதனை குருவும் பார்க்குது, அப்போ 2 டிகிரி வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம்ல, எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். சரி, இவரோட தங்கை அப்படின்னு சொன்ன இளையது தங்கை, அதாவது தங்கைன்னு சொன்னால் 3ஆம் அதிபதி சந்திரன். அப்போ இதையே லக்னமாக வச்சு பலன் சொன்னேன். பாவகத்தை வச்சு தான் பலன் எடுக்கணும். நிறைய பேர் சொல்கிறது நமக்கு புரியவில்லை, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். 3ஆம் அதிபதி சந்திரன். இந்த தங்கைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, தங்கைன்னு சொல்லக்கூடிய 2, 4, 5ஆம் அதிபதி சனி பகவான். அப்போ தங்கை அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. 5ஆம் இடத்தை வேறு எந்த கிரகமாவது பார்க்குதான்னு பாருங்கள், எது பார்க்கல. அப்போ தங்கை 1 டிகிரி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக இவருக்கு தந்தைன்னு சொல்லக்கூடியது 12க்கு போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், தந்தை இருக்குதா? தந்தைன்னா நம்ம 9ஆம் இடத்தை தான் எடுக்கணும். அப்போ 9ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்குது, 9க்கு நேராக 8ஆம் இடத்தை எடுக்கணும். அப்போ 8ஆம் அதிபதி சூரியன் போய் எங்கே இருக்குது, லக்னத்துக்கு 12க்கு போயிடுச்சு. அப்பாவுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்லலாமா? சரி, சூரியன் தானே அப்பான்னு சொல்கிறீங்க, அப்பான்னு எடுத்தீங்கன்னா 12 தானே. 12 போய் சூரியன் மறைஞ்சிச்சுல, அப்பா இருக்காது அப்படின்னு சொல்லாமில்ல. சரி, அந்த அப்பா எப்போ இருக்காது அப்படின்னு தெரியணுமில்ல. அப்போ திசா புத்தி அடிப்படையில் தான் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தந்தைக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்கும். அப்பான்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு நேர் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் தானே அப்பாவுக்கு. அதுக்கு இப்போ சனி திசை நடக்குது, சனி திசையில் அப்பாவுக்கு ஆயுள் கண்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லாமா? இப்படி தந்தைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இளைய சகோதரிக்கு வருவோம். இளைய சகோதரியோட மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் திருமணம்னா 5, 7 சம்மந்தப்பட்ட காதல் திருமணம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சனிக்கும் சம்மந்தப்பட்டால் தான் காதல் திருமணம், சனி சம்மந்தப்படலைன்னா காதல் திருமணம் இல்லை. இப்போ பாருங்கள், தங்கைக்கு 5 கூடிய சனி பகவான், 7 கூடிய செவ்வாய் போய் அங்கே பார்க்குதா. இந்த சனி பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்கு, குரு சாரம் வாங்கியிருக்கா. அது குரு வக்ரமான, அப்போ இந்த சனி பகவான் சாரநாதனை பார்க்குது. இந்த சனி சம்மந்தப்படுது 5ஆம் இடம். அப்போ தங்கை அதாவது 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் தங்கைக்கு காதல் திருமணம்னு சொல்லாமல் இப்படி இன்னொரு வழியிலையும் நம்ம பார்க்கணும். இப்போ தங்கைக்கு 7ஆம் இடம் இதைய லக்னமாக வச்சுங்க, வரப்போகிற கணவன், தங்கையின் கணவன். அதுக்கு 5ஆம் அதிபதி யார்? 2, 4, 5ஆம் அதிபதி சூரியனா, 6, 7ஆம் அதிபதி சுக்கிரனா. அப்போ சூரியன் சுக்கிரன் சேர்க்கையா. அப்போ தங்கைக்கு காதல் திருமணம் அப்படின்னு சொல்லாமா? அப்போ தங்கைங்கிற சந்திரனுக்கு இப்போ கூட ராகு இருக்கா, அப்போ இவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லாமா? சரி, தங்கைக்கு 5ஆம் அதிபதி, அதாவது குழந்தைன்னு சொல்லுவான். அந்த 5ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்கு, அதாவது 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கு. அந்த செவ்வாய் அந்த சனி என்ன சாரம் வாங்கியிருக்கு, குரு சாரம் வாங்கியிருக்கு. அப்போ தங்கைக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லாமா? அந்த சாரம் கொடுத்தவன் பெண் வீட்டில், அப்போ பெண் குழந்தை அப்படின்னு சொல்லாமா? அப்போ அதுக்கு அடுத்தது 7ஆம் இடம் 2வது குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் கேது சாரம் வாங்கியிருக்கு. ஆனால் கேது சாரம் வாங்கினா அதுவும் பெண்ணை குறிக்கும். அப்போ இவருக்கு 2 பெண் குழந்தை தங்கைக்கு அப்படின்னு சொல்லாமா? இவர் ஜாதகத்தை சொல்லி இவரோட தங்கைக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம்.
சரி, அது விடுங்க. இவருக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு தானே கேள்வி. அப்போ இவருக்கு இப்போ பிறக்கும்போது ராகு திசை, அதுக்கு அடுத்து குரு திசை, அப்போ திருமண காலம் இல்லை. அதுக்கு அடுத்து சனி திசை. சனி திசை நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டால் திருமணம். இப்போ 9ல் சனி பகவான் இருக்கா, அப்போ சனி திசையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம்ல. இப்போதான் அடுத்த கேள்வி, அந்த சனி திசை 19 வருஷம், 19 வருஷத்தில் எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னொரு கேள்வியா. அப்போ நம்ம 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி நடந்தால் தான் அதாவது புத்தி நடக்கும்போது தான் திருமணம். இப்போ நடக்கிறது சந்திர புத்தி. சந்திரன் 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படல. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் வருமா, செவ்வாய் புத்தியில் நடக்குமா. செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படல. 5ஆம் அதிபதி பார்க்கலாம், 5ஆம் அதிபதியின் சாரம் பெறலை. செவ்வாய்க்கு அடுத்து ராகு வரும். ராகு எப்பவுமே வக்ர கிரகம், அப்போ ராகு புத்தியில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்படித்தான் நான் திருமண காலத்துக்கு இது ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த அதே போல் 4ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் தோஷம் கிடையாது. அதாவது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டு போட்டு தோசைன்னு சொன்னால் அந்த தோசை எப்போ வேலை செய்யும்? திருமண காலத்தில் தான் வேலை செய்யணுமா? ஏன் பிறந்தப்போ இருந்து வேலை செய்யாதா, இல்லை திருமணத்துக்கு பின்னாடி வேலை செய்யாதா? அதாவது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா அவனுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க. லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க. 5ஆம் அதிபதி போய் லக்னத்திற்கு பூர்வீக சொத்து இருக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. ஆனால் அந்த புதன் என்ன சாரம், சந்திரன் சாரம் வாங்கி சந்திரன் 6க்கு போயிடுச்சு, பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இப்படித்தான் நம்ம ஜாதக பலன் எடுக்கிறோம். சரி, இது இன்னொரு ஜாதகம், இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகருக்கு 2 திருமணம் நடந்தது, ஆனால் 2 திருமணமே நிலைக்கல. அது என்ன காரணம்? அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்ததுமே நம்ம என்ன சொல்லணும், அதாவது இந்த திசை நடக்கும்போது திருமணம் நடந்தால் பிரிவை தரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். அப்போ அதுக்காக நம்ம நல்ல ஜாதகமாக பொருத்தம் பார்த்து, அதாவது இந்த ஜாதகம் நல்லா இருக்கு, அந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு நீங்கள் எந்த ஜாதகம் சேர்த்துனாலும் அது பிரிவை தரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்தாவே தலையெழுத்து இப்படித்தானே எழுதியாச்சு, அதை போய் மாற்ற முடியுமா? எதை பரிகாரங்கிற பேரில் தலைக்கு வராது தலைப்பாவோட போகும் மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வேற விதியெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா பிறக்கும்போது பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போது சிவன் நிச்சயம் பண்ணிடுறான். அதை தான் குழந்தை பிறக்கும்போது பிரம்மன் தலையெழுத்தை எழுதுறான். அந்த தலையெழுத்தை யாராலும் பரிகாரத்தால் மாற்ற முடியுமா? அப்படி மாற்றினா நமக்கு கூட ஒரு எம்எல்ஏ சீட்டெல்லாம் வாங்கி கொடுங்க. அதாவது விஷயத்துக்கு வருவோம். இந்த பெண்ணு 9/9/2003 பிறந்தது. அதாவது 10:45 AM பிறந்தது. அதாவது விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு பிறக்கும்போது செவ்வாய் திசை 1 வருஷம் 1 மாதம் 15 நாள். செவ்வாய்க்கு அடுத்தது ராகு திசை வந்தது. ராகு திசையிலே திருமணத்தை கொடுத்தது. அப்போ இளம் வயசு தானே. அப்போ 19 வயசுங்கும் போது 18 வயசுலேயே திருமணத்தை கொடுத்துருச்சு. அப்போ 18 வயசில் திருமணம் நடக்கிற காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒருவேளை காதல் திருமணமாக இருக்குமோ? சரி, அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருவான். 1 2 3 4 5 5 கூடிய சனி பகவான், 6 7 கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் ராகு, அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், 5லேயோ 7லேயோ ராகு இருந்து ராகு திசை நடந்தால் கண்டிப்பாக அது காதல் திருமணம் நடக்கும். ஏன்னா அந்த ராகு, இப்போ ராகு திசை நடக்குது, ராகு லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும். அதாவது ராகுக்கு 3 7 11 இது, அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, ராகு 7ல் இருந்து ராகு திசை 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டால் காதல் திருமணம் நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ 5 7 தொடர்பு இல்லாமல் காதல் திருமணம் இல்லை. இது வக்கரம். வக்கரங்கும் போது இந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கு, செவ்வாய் ராகு சாரம் வாங்கியிருக்கு. அந்த ராகு மூலியமாக சனி பகவானை பார்க்குது. அப்போ 5 7 தொடர்பு இங்கே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ராகு மூலியமாக, ராகுக்கு வீடு கிடையாது, சாரம் தான் இருக்குது. அதே மாதிரி அமர்ந்த வீடு. அந்த ராகு என்ன சாரம் வாங்கியிருக்கு, ராகு அதே போல் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. 11 பாதகாதிபதி சாரம் வாங்கிருச்சு. நம்ம என்ன சொன்னோம், அதாவது ஒரு ஜாதகத்தில் திருமண பிரிவை கொடுக்க காரணம் என்னென்னா, ஒரு திசாநாதன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எல்லாருமே ஜோதிடர், 4 7 8 10 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். அப்போ நீங்கள் எத்தனை விதமான பொருத்தம் போட்டாலும் அது பிரிவாகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல எளிமையாக. அப்போ இந்த ஜாதகர் பிரிவு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஏன்னா நம்மளும் நிறைய ஜாதகத்தை அனுபவத்தில் தான் நம்ம அனுபவத்தை சொல்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரேன். அதாவது இந்த 4 7 8 10 12ஆம் அதிபதியின்
திசை நடந்தாலும் அந்த பாவக அதிபதியின் திசை நடந்தாலும் பிரிவை தரும். அப்போ பிரிவில்லாத ஜாதகம் கூட நம்ம 2 ஜாதகம் போட்டிருக்கலாம். சரி பரவாயில்ல, அடுத்த கருத்தரங்கத்தில் போடுறேன். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரேன். 7ஆம் அதிபதியும் புதனும் ஒருவருக்கு கெட்டுப்போனால் முதல் தரம் நிலைக்காது. நீங்கள் நிறைய விதத்தில் நீங்கள் திருமண பிரிவிக்கு நிறைய இடத்துல எடுக்கிறீங்க. ஆனால் நான் ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் புதன்னா பார்ட்னர். அதாவது ஒருத்தர் பார்ட்னர் போட்டு வேலை செய்யணும் கூட புதன் நல்லா இருந்தால் தான் பார்ட்னர் போட்டு வேலை செய்யணும். ஏன்னா புதன் இல்லாமல் அங்கே கூட்டணி போட்டு தொழில் செய்ய முடியாது. அப்போ கணவன் மனைவிங்கிறது கூட்டு, வாழ்நாள் நட்பு, வாழ்நாளோட அதாவது வாழ்க்கை துணை அப்படிங்கிறதுனால தான் அந்த புதனை நம்ம எடுத்துக்கிறோம். 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. சரி விஷயத்துக்கு வருவோம். இந்த ராகு திசை சூரிய புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்தது. இப்போ ராகு 9ஆம் இடத்தை பார்க்குது, அதனால திருமணத்தை கொடுத்தது, காதல் திருமணம். அப்போ சூரியன் எப்படி சம்மந்தப்பட்டது? லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை சூரியன் பார்க்குது, அதனால அதாவது சூரிய புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. அதாவது சூரிய புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. அப்போ பிரிவுக்கு என்ன காரணம்? நம்ம சொன்ன அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்த திசை நடந்தால் பிரிவை தரும். இந்த ராகு என்ன ராகுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன், அதாவது திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் பலமாக இருக்கணும். இப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவன் போய் அந்த 7க்கு பாதகத்தில் போய் வக்கரத்தில் இருக்கு. வக்கரன்னா 4ஆம் இடத்துக்கு வந்துருமா? அப்போ 4 இங்கே தொடர்பு வந்துருச்சா? சரி, அதே போல் புதன் போய் பாதகத்தில் போய் வக்கரம் ஆயிடுச்சா? அப்போ முதல் தாரம் நிலைக்காது அப்படின்னு சொல்லலாமா? சரி, 2ஆம் தாரம் அதே ராகு திசை 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் தான் 9, 5. அதே செவ்வாய் புத்தி 5ல் செவ்வாய் இருக்கு. அது 2022 மறுபடியும் அடுத்த திருமணம் நடந்தது. அதுவும் பிரிவு, அதுவும் நிலைக்கலை. அப்போ 3ஆம் தரம் தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக 7ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்குது, 5, 7 தொடர்பு வந்துருச்சு, காதல் திருமணம், அது நிலைக்கணுமில்ல, அதை பார்க்கணுமில்ல. அதாவது ஒரு படத்தில் இவர் பாடியிருப்பார், அதாவது காதலிப்பவர் அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடிக்கும் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்வார் அனைவருமே சேர்ந்து போவதில்லை அப்படின்னு சந்திரபாபு ஒரு படத்தில் பாடியிருப்பார். அதுபோல் இப்போ காதல் திருமணம் நடந்து அது பிரிவை கொடுத்துருச்சு. 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அது முதல் தாரம் நிலைக்கல. 9ஆம் இடம் 2ஆம் தாரம் அதுவும் போய் திதிசூனியும் அஸ்தங்கமாயிருச்சு, வக்கரமாயிருச்சு. அப்போ அதுவும் நிலைக்கல. 11ஆம் அதிபதி பலமாக இருக்குது. அப்போ 3ஆம் தாரம், அப்போ 2 தாரம் வந்தாலும் அங்கே நிலைக்காது, 3ஆம் தாரம் தான் நிலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே. இதுக்காக தான் நம்ம விளக்கத்தோட ஒரு ஜாதகத்தை நமக்கு தரோம். சரி, இந்த ஜாதகத்தை தெளிவாச்சு. ஒரு ஜாதகம் வர, இந்த ஜாதகம் இருக்குது, அதாவது திருமணமாகி பிரிவு கொடுத்துருச்சு. அப்போ பிரிவு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இந்த ஜாதகம் முதல்ல உடன்பிறப்பு சொன்னோம். இந்த ஜாதகர் 10/11/1993 பிறந்தவர், 12:2 PM. இது ஒரு பெண் ஜாதகம். இது துலா லக்னம், சாரி அதாவது மகர லக்னம். ஆனால் இதில் நம்ம என்ன சொல்கிறோம், 2, 4, 7, 8, 10 இந்த 12 இதில் பாவகிரகம் இருந்தால் தோஷ ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி செவ்வாய் தோஷ கிரகம் எது? ராகு, கேது, செவ்வாய், இதுதானே சொல்கிறேன். இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கு, அப்போ தோஷம் இல்லை. 4ஆம் இடம் சுத்தம் நல்லா தான் இருக்குது, 7ஆம் இடம் சுத்தம் நல்லா தான் இருக்குது, 8ஆம் இடம் சுத்தம் நல்லா தான் இருக்குது, 12ஆம் இடம் சுத்தம். அப்போ இவருக்கு தோஷமே இல்லை. அப்போ ஏன் பிரிவு தருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ தோஷமே இல்லாத சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்த ஜாதகம்னா 27 வயசுக்குள்ளே திருமணம் நடந்தால் தான் சுத்த ஜாதகம். லேட்டாக போச்சுன்னா அது சுத்த ஜாதகம் இல்லை. எந்த ஒரு ஜாதகமும் அதாவது தோஷம் இல்லாத ஜாதகம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஜாதகம் சுத்த ஜாதகம் சொன்னால் நான் தோஷம்னு சொல்லுவேன், தோஷ ஜாதகம் சொன்னால் தோஷம் இல்லாத ஜாதகம்னு சொல்லுவேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அது வேறு. இப்போ இந்த பெண்ணுக்கு பிறக்கும்போது சூரிய திசை 2 வருஷம் 10 மாதம் 6 நாள். ஆனால் இந்த ராகு திசையில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. இப்போ பாருங்கள், 9ஆம் இடம் சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ 9ஆம் அதிபதி புதன், பாதசாரம் எழுதலையா? சரி, இந்த ராகு சரி கேட்டையில் ராகு. அப்போ கேட்டையில் ராகுனா இப்போ 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டுருச்சு. ஐயா நிறைய அனுபவம், அதனால தான் டக்குன்னு சொல்லிட்டார். அப்போ 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது, ராகு திசையில் திருமணத்துக்கு கொடுத்தது. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அந்த திசாநாதனுக்கோ வீடு கொடுத்தவனா கிடக்கூடாது.
இந்த சனி பகவான் அதாவது செவ்வாய் வக்கரம்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுது. அப்போ இவனுக்கு வீடு கொடுத்தவன் 10ஆம் இடத்துக்கு போனதுனால தான் அந்த திருமணம் நிலைக்கல. இந்த ஜாதகரோட பிறந்தவர்கள் யாருமே இல்லை. 11ஆம் அதிபதி செவ்வாய் 11லேயே இருக்குது. அப்போ மூத்த சகோதரம் இருக்கும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் அது வக்கரம், அப்போ பின்னோக்கி போயிடுச்சு. பாதசாரம் எழுதலை, நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. மூத்த சகோதரம் இல்லை. 10ஆவதுக்கு ராகு கூட இருக்கிறனால மூத்த சகோதரம் இல்லை. இளைய சகோதரம் குரு போய் 3ஆம் இடத்துக்கு நேராக 8ல் இருக்குது. அப்போ இளைய சகோதரம் இல்லை. இந்த பெண்ணுடன் பிறந்தது ஒருத்தர் தான். அதனால இந்த ஒரே பெண் இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரே பெண் உள்ளவங்களுக்கு நல்ல இடத்துல வரன்னு பார்க்கணும், நல்ல இடத்துல திருமணம் நடத்தணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. இது போல ஒரு பிரிவு கொடுத்ததுன்னா எவ்வளோ ஒரு மன வருத்தத்தை தரும். அப்போ இதை யார் நம்ம நோட் பண்ணணும்? நம்ம ஜோதிடர்கள் நம்ம தான் பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா நீ பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஜாதகத்தை பார்த்தது இந்த பொண்ணுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணுங்க, பண்ணி ஒரு தாரத்தை வேணால் அந்த பரிகாரத்தால் வேணால் கழிச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அர்த்தமாக தவிர முழுச்சா தலையெழுத்தை மாற்ற முடியாது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேணால் ஒரு பரிகாரத்தை சொல்லி, இல்லை அந்த பரிகாரத்தை மூலியமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து அடுத்தது திருமணத்தை நடத்தி வச்சிருக்கலாம். இல்லை, ஆனால் நடத்தாமல் என்ன பண்ணுறாங்க, நல்ல மாப்பிள்ளை வருது, டாக்டர் மாப்பிள்ளை வருது, இன்ஜினியர் மாப்பிள்ளை வருது, அவருக்கு நிறைய சொத்து இருக்குது, நல்ல காரு பங்களா நிறையா இருக்குது, அதைத்தான் பார்க்குறாங்க. ஆமாம், நானும் கூட போன மாதத்தில் ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு என்ன கேட்குறாங்கன்னா 1.5 லட்ச ரூபா சம்பளம் உள்ள மாப்பிள்ளை தான் வேணும். சரி, 1.5 லட்ச ரூபா சம்பளம், அப்புறம் அதுக்கு ஒரு 5 ஏக்கரா 7 ஏக்கராவது பூமி இருக்கணும். அப்போ நீ கணவனை தேர்ந்தெடுக்கல, பணத்தையும் பூமி தான் எதிர்பார்க்குறியா? அதுபோல் இருந்தால் தான் மாப்பிள்ளை வேணும். இந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்குதே, அப்போ மாப்பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு அது பொண்ணுடைய ஜாதகத்தை நான் அப்போ தான் டேட் ஆஃப் பர்த் பார்த்தா அந்த பொண்ணுக்கு 45 வயசு. இதை போல் கேட்டு அங்கே திருமணம் நடக்கலை. அப்போ தான் உணர்ந்தேன் நான், உனக்கு அதாவது 5 ஏக்கரா பூமி உள்ளவனோ 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவனோ இல்லை, இலவசமாக ஒருத்தனை கட்டிட்டு போனால் கூட எவனும் கட்ட மாட்டான். காரணம் என்னென்னா அங்கே விதி இல்லை, திருமண கால விதியே இல்லை. அதனால நொண்டி சாக்காட்டா இதை சொல்லிட்டு அப்படி காலத்தை போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணுன்னா அந்த விதி அமைச்சதுன்னா தானாக திருமணம் நடக்குது. வசதி வாய்ப்பை தேடி வரதில்லை, அதே படிப்பு தேடி வரதில்லை. படிக்காதவனுக்கு கூட திருமணம் நடக்குது, குழந்தை பேர் இருக்குது. நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெங்களூரில் நம்மக்கிட்ட பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரே பெண்ணு. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், இப்போ தற்சமயத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வீடு வாங்கினீங்களா அப்படின்னு. ஆமாங்க, 18 கோடிக்கு ஒரு பங்களா வாங்கியிருக்கு அப்படின்னு. 18 கோடிக்கு பங்களா, ஏற்கனவே 15 கோடியில் ஒரு பங்களா இருக்காமல் மறுபடியும் 18 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு 36 வயசாச்சு. அப்போ அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா நம்மகிட்ட அழுகிறாங்க, எத்தனை லட்சம் வேணாலும் பணம் தரேங்க, என் பேத்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்போ எத்தனை கோடி வேணாலும் கொடுத்து பங்களா வாங்க முடியுது, ஒரு பெண்ணுக்கு ஒரு மன வாழ்க்கையை அமைச்சு தர முடியல. அப்போ விதி இருந்தால் தானே அங்கே அமையும். அப்போ ஜோசிகாரன் நம்பி பரிகாரம் பண்ணுங்க, எவ்வளோ லட்சம் வேணாலும் தரேன் அப்படின்னாங்க. நீங்கள் எந்த லட்சமும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாட்டி இன்னும் 2 வருஷம் போய் தானாக நடக்கும் போங்க அப்படின்னு. அப்போ அதுபோல் அது 2 வருஷம் கழித்து தான் திருமணம் நடந்தது. அப்போ நம்மளுக்கு நானும் ஜோதிடர் தான், பரிகாரம் பண்ணுறவர் தான். நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தருக்கு பரிகாரம் அதான் தோசை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே போய் 1 வருஷம் கழிச்சு வாங்க, 2 வருஷம் கழிச்சு வாங்க. ஏன்னா 1 வருஷத்துக்கு பின்னாடி தான் திருமணம் நடக்குன்னு நம்ம தெரிஞ்சிடும். அதான் 1.5 வருஷத்தில் திருமணம் நடக்குன்னு தெரியும், 1 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 1 வருஷம் கழித்து அவங்க வந்து, ஐயா நாங்களும் 1 வருஷமாக எங்கேயும் தேடுற கிடைக்க மாட்டேங்குது, கவலைப்படாதீங்க, நம்ம மறுபடியும் வந்துட்டீங்கல்ல, ஒரு பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நடந்துடும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் காக்கா உட்கார பணம் படம் ஒழுகு அப்படின்னு. நீ பரிகாரம் பண்ணாலும் பண்ணாட்டி இந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வாங்க பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு நமக்குன்னு செலவுக்கு ஆச்சு அப்படின்னு ஒரு பரிகாரத்தை பண்ணிடுவேன். 6 மாதத்தில் கல்யாணம் நடக்கும் போங்க அப்படிங்கிறேன். ஆனால் நடந்துருது. நம்மளை அப்படியே புகழ்கிறாங்க, 4 பேர் 10 பேர்த்துக்கிட்ட நம்மளை பற்றி புகழ சொல்கிறாங்க, இந்த ஜோசிக்காரர் பரிகாரம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் நடந்தது. ஆனால் எனக்கு தான் தெரியும், அதான் நீங்களாம் ஜோதிடர் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓப்பனாக உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ விதி இருந்தால் நடக்குங்கிறது தெரியும். ஆனால் நம்ம பணம் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம போலித்தனமாக பரிகாரம் பண்ணால் அது நடக்குமா? அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து, நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே எந்த ஜாதகம் சேர்த்து வச்சாலும் இது பிரிவை தரும். எந்த ஜாதகம் அதாவது தங்கமான ஜாதகம் அப்படி இப்படின்னு எப்படி சொன்னாலும் அதே போல் இந்த இந்த பெண்ணுக்கு நான் முதல்லையே அப்படி தான் சொன்னேன், என் பெண் ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, தங்கத்தை அப்போ பார்க்கலங்க, அந்த காலகட்டம் வரும்போது தானாகவே அந்த தங்க பித்தளையாக மாறிடுங்க அப்படின்னு.
அப்படியெல்லாம் இல்லைங்க, என் பொண்ணு ரொம்ப தங்க. அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணு வேற ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணுற நிலைமைக்கு வந்த பின்னாடி, ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆகி போச்சுங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு, வேற விதியெல்லாம் மாற்ற முடியாது, கம்முன்னு கட்டி வச்சுட்டு போங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி 2 குழந்தையோட நல்லா இருக்காங்க. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், விதியை நம்மளால் மாற்ற முடியாது அதுங்க அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். சரி, என்னுடைய உரையை கேட்ட எல்லோருக்கும் இந்த ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட குருமார்கள், இந்த ஜோதிட ஆர்வமாக உள்ள ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 936 31 48 089, கோவை. ஏதாவது டவுட்டுன்னா ஜோதிடர்கள் 7 மணிக்கு மேலே கான்டாக்ட் பண்ணி நம்மளை கேளுங்க. நீங்களும் ஜோதிடர்கள் வளரணும், பலருக்கு வழிகாட்டணும். வளரணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு, பலருக்கு வழிகாட்டணும். அதனால் நீங்களும் உங்கள் ஜாதகம் ஏதாவது இருந்து, ஐயா இந்த ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடந்ததுன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே போல் எப்போ குழந்தை பிறந்ததுன்னு கேளுங்க. அதே போல் குழந்தை பேருக்கு நான் சொல்லிடுறேன். குழந்தை பேருக்கு லக்னத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருத்தருக்கு குழந்தை பேர் இல்லை. திசாநாதன் லக்னத்துக்கு சம்பந்தப்படாமல் குழந்தை பேர் இல்லை. ஆனால் எனக்கு வாத்தியார் சொல்லி தந்தார், நான் நிறைய புத்தகத்தில் படித்தேன். 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு சம்மந்தப்பட்டாதான் குழந்தை பேர். ஆனால் நான் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது சரி வரல. அப்போ நீங்கள் எல்லாருமே திருமணமானவங்க, உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்ததுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு 5ஆம் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடக்கும்போது தான் குழந்தை பேர் பிறந்திருக்கும். அதாவது 5 9 லக்னம் 9 5 அந்த திசை புத்தி அந்த இடத்துல தான் குழந்தை பேர் இருந்திருக்கு. அது எந்த திசையாக இருந்துப்போது, எந்த புத்தியாக இருந்துப்போது அது கணக்கில். 5ஆம் இடத்தை நீங்கள் தொடாதீங்க. அதான் லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டதான் குழந்தை. லக்னத்துக்கு சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லாத ஜாதகத்தையும் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன்ல. பாரு, எம்ஜிஆருக்கு 3 திருமணம் நடந்தது, ஆனால் அவர் குழந்தையே இல்லை. அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருந்தது, ஒரு குழந்தைய ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல, நிலைக்கு இல்லை. அதுபோல் குழந்தை இல்லாத ஜாதகங்களை நிறைய பார்க்குறோம்ல, அனுபவப்படுறோம்ல நாங்கள். அப்போ எம்ஜிஆர் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட திசையே வந்திருக்காது, அதனால தான் அவர் குழந்தையே இல்லை. சரி, ரொம்ப நன்றி. எது மாலை 7 மணிக்கு. உடன்பிறப்புக்கு இல்லையா? உடன்பிறப்புக்கு லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 6 8 சம்பந்தம் படக்கூடாது. ராகு கேது சாரம் வாங்கக்கூடாது. 3ஆம் இடத்துக்கு 6 8 12 போகக்கூடாது. பாருங்க, 3ஆம் இடத்துக்கு 4 தான் இருக்குது. 6 8 12 போகக்கூடாது. அதே மாதிரி லக்னத்துக்கு 6 8 12 போகக்கூடாது. இவ்வளோதாங்க விஷயம். 11ஆம் இடத்துக்கு எடுத்தீங்கனாலும் அதே ரூல் தான், 3ஆம் இடத்துக்கு அதே ரூல் தான். அப்போ நீங்கள் பல ஜாதகங்களுக்கு ஆய்விட்டு பாருங்கள், தெரிஞ்சு போக. அப்படி ஏதாவதுன்னா நம்ம அடுத்த வகுப்பு போடும்போது நான் அறிக்கை விடுறேன். நம்ம வகுப்பில் ஒரு நாள் வகுப்பு தான், ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் வகுப்பு எடுக்கிறேன். இது வரைக்கும் நிறைய இடத்துல, கோயம்புத்தூரில் 2 இடத்துல, திருச்செங்கோட்டில் ஒரு 2 இடத்துல, சென்னையில் ஒரு இடத்துல, நிறைய இடத்துல எடுத்திருக்கேன். அடுத்தது தஞ்சாவூரில் வகுப்பு போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். என்னைக்கு வகுப்பு நடத்துகிறேன்னு சொல்லி அன்றைக்கி வேணால் சொல்கிறேன். அன்றைக்கி அதில் நீங்கள் கலந்துக்குங்க. ஜோதிடருக்கு மட்டும்தான் வகுப்பு, ஒரு நாள் பயிற்சி தான். ஆனால் வரும்போது உங்கள் சந்தேகமான ஜாதகங்கள்லாம் கொண்டாங்க. உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வகுப்பாக எடுக்க போகிறோம். நான் கொடுக்குற ஜாதகத்தை வச்சு நம்ம எளிமையாக சொல்லிட்டு போகிறதில்ல. அப்போ நீங்கள் வரும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த திருமணம் ஏன் பிரிவாச்சு அப்படிங்கிற ஜாதகத்தை கொண்டாடுவீங்க. அதுக்கு காரணம் விளக்கத்தை சொல்லுவேன். இவருக்கு திருமணமே நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஜாதகத்தை கொண்டாடுவீங்க. இப்போ நித்யானந்தா மாதிரி சாமியார் ஜாதகமெல்லாம் கொண்டாடுவீங்க. அவருக்கு ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு நம்ம விளக்கம் தரணுமில்ல. அப்போ இது போல் ஜாதகங்களை நீங்களே கொண்டாந்து, வேண்டாம் உங்கள் ஜாதகத்தையே கொண்டாங்க, இவருக்கு எப்போ திருமணம் நடந்ததுன்னு கேளுங்க, உங்களுக்கு எந்த வருஷம் எந்த மாதம் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். அப்போ அதே போல் 10 ஜாதகம் சொன்னேன்னா நீங்கள் 11ஆவது ஜாதகம் நீங்களே சொல்லுவீங்கல்ல. இதுதான் என்னுடைய அனுபவ பயிற்சி. அதாவது அனுபவ கருத்தரங்கம்ங்கிறது அனுபவ கருத்துக்களை சொல்லுவதுதான் கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் முரளி ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அற்புதமான ஒரு ஜோதிட விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. திருமண பொருத்தத்தில் பொறுத்த வரைக்கும்
சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஆராய்ந்து அவருடைய அனுபவத்தை இங்க பகிர்ந்திருக்கிறார். அதனால அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்து ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. அடுத்ததாக நம்முடைய தனக்கோடி ஐயா அவர்கள் பள்ளிப்பாளையத்திலிருந்து